ரகசியமான காடு, ரொம்ப அமைதியான காடு. அப்புறம் அர்த்த ராத்திரி நேரம். எந்த ஒரு மனுஷனும் நடந்து போக அது சரியான இடமா இருக்கல. சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷனோட கண்ணு கட்டி இருந்துச்சுன்னா அப்போ எல்லாரும் எதிரில இருக்கிற எச்சரிக்கையை கூட கண்டுக்காம போயிடுவாங்களாம். இந்த கதையும் அந்த மாதிரி தான். பேலாப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க பேரு நிதின் அப்புறம் ஆதித்யா. அவங்க ரொம்பவே குறும்புக்காரங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கேலி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா படிப்புல சுத்தமா 0 தான். அவங்க எப்பவும் ரொம்ப அதிகமா காலேஜுக்கு லீவ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ராம்பூர் காட்டை சுத்தி பார்க்க போறாங்க. நிதின் அவங்க தம்பி ஆதித்யா கிட்ட சொல்றா, அண்ணா எவ்வளோ பெரிய மரம். ஆதித்யா சொல்றா, ஆமா நிதின், இதுல பூக்களும் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மரம் தெரியுது. இங்க போக தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த போர்டுல எழுதி இருந்தது. நிதின் சொல்றா, இங்க பாருங்கண்ணா, யாரோ அறிவாளி அவனோட அறிவாளித்தனத்தை காமிச்சிருக்கான். ஆதித்யா சொல்றா, அட ஆமாம்பா, இந்த டிராமா எல்லாமே பயந்தாங்கோலிகளுக்கு மட்டும்தான், நமக்காக இல்ல. நாம ஒன்றும் பயந்தாங்கோலிகள் கிடையாது. நிதின் சொல்றா, இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து அவங்களோட பியர் பாட்டில காலி பண்ணிருக்காங்களோ எனக்கே தெரியாது. ஆதித்யா சொல்றா, உண்மைதான், இங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே நல்லா இருக்கு. வா முன்னாடி போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் அந்த மரத்து மேல எழுதி இருந்த எச்சரிக்கைய பெருசா எடுத்துக்காம முன்னாடி போறாங்க. நிதின் சொல்றா, தம்பி ஆதித்யா, நான் என்ன பார்த்துட்டு இருக்கணும், நீயும் அதை தான் பார்க்கறியா? ஆதித்யா சொல்றா, அடா இந்த குழி எங்க இருந்து வந்துச்சுப்பா? இவ்வளோ பெரிய குழி இங்க திடீர்னு உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிதின் சொல்றா, நாம காட்டுல தப்பான பலியை தேர்ந்தெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி வா, காட்டுல முன்னாடி போய் பார்க்கலாம். ஆதித்யா அப்புறம் நிதின் அந்த காடுல முன்னேறி போறாங்க. நிதின் ஆதித்யா கிட்ட சொல்றா, அங்க பாருப்பா, அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆதித்யா சொல்றா, யாருப்பா? ஓ அந்த பொண்ணா? ஆதித்யா அவனுக்குள்ளேயே ஏதோ சொல்லிக்கிறான். இவன் கண்ணுக்கு யார் தெரிஞ்சாங்களோன்னு தெரியல, எனக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. நிதின் சொல்றா, நம்ம கூட வரத்துக்கு யாருக்குமே தைரியம் இல்லை, எல்லாருமே பயந்தாங்கோலிங்க தான். ஆதித்யா சொல்றா, வேற என்னன்னா, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே புக்கும் கையுமாவே இருப்பாங்க. அவங்க இங்கே எப்படி வரப்போறாங்க? நிதின் சொல்றா, நீ என்ன வேணா சொல்லுப்பா, நம்ம 2 பேரும் எப்படி வாழ்றோமோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. அவங்க 2 பேரும் எவ்வளவு ஆழ்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஆனா அவங்க 2 பேருக்கும் அவங்க பேச்சை தவிர வேற எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப சத்தமா சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க அவங்களுக்கு யாருமே தெரியல. ஆனா ரொம்ப பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருந்தது. ஆதித்யா சொல்றா, இது என்ன சத்தம்பா? ரொம்ப பயங்கரமான சத்தமா யாரோ அந்த காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாம் அப்படியே வீசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஆதித்யா சொல்றா, என்னன்னா இது? நாம இன்னைக்கு ரொம்ப அதிகமா குடிச்சிட்டோமா என்ன? நிதின் சொல்றா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, இந்த பயங்கரமான சத்தம் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? நிதின் இதால ரொம்பவே பயந்து போனதால இந்த கேள்வி அவ கேட்டுட்டான். ஆனா அவ நினைச்சு கூட பார்க்கல அந்த கேள்விக்கான பதில் இவ்ளோ பயங்கரமா இருக்குன்னு. ஆதித்யா சொல்றா, ஐயோ கடவுளே, நிதின் சொல்றா, என்னை காப்பாத்து, என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு முன்னையில இருந்து தோணிக்கிட்டு இருக்கு. நிதின் சொல்றா, இங்க ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அப்போ ஆதித்யா சொல்றா, அட எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. அப்போ நிதின் சொல்றா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம உயிரோட திரும்பி போவோம்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ ரொம்ப விசித்திரமா அப்படியே ஒரு மாய காத்து வீசுற மாதிரி இருந்தது. அப்போ நிதினும் ஆதித்யாவும் அப்படியே ஒரு மாய மாதிரி அந்த காட்டுல இருந்து காணாம போயிடுறாங்க. அப்புறம்
அவங்க 2 பேரும் காணாம போய் ஒரு பயங்கரமான மாய குகைக்குள்ள போறாங்க. ஆதித்யா அந்த குகையை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அங்க பெரிய பெரிய சிலந்தி வலைகள் பின்னி இருந்தது. அப்புறம் மனுஷங்க விலங்குகளோட ஓடுகள் விழுந்திருந்தது. அவன் ரொம்பவே பயப்படுறான். அப்புறம் அப்புறம் பயத்துல கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த குகைக்குள்ள யாரோ சிரிக்கிற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருந்தது. எல்லா பக்கமும் இந்த பயங்கரமான சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆதித்யா ரொம்ப பயந்து போய் சொல்றான், யார் 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 அங்க இருக்கிறது? எதிரில் வாங்க. யார் அது? ஆனா அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. யாரோ சிரிக்கிற சத்தம் மட்டும் தான் அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தது. நிதின் ஆதித்யா கிட்ட சொல்றான், அண்ணா, நம்ம இங்கிருந்து கிளம்பியே ஆகணும். இல்லைன்னா நம்ம இங்க உயிரோட இருப்போன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நிதின் அந்த குகையிலிருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழியை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு எதிரில ஒரு கத்தி காத்துல பறந்துகிட்டே அவன் கிட்ட வருது. அப்புறம் அந்த கத்தி வந்து நிதினை குத்திடுது. அப்புறம் அவன் இறந்து போயிடுறான். ஆனா ஆதித்யா முன்னாடி போகவே இல்லை, அதே இடத்துல நின்னுட்டு இருந்தான். அப்புறம் அவன் தப்பிச்சிடுறான். ஆதித்யா சொல்றான், ஐயோ கடவுளே, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகும்? ஆதித்யாவால இந்த ரகசியமான காட்டுல இருந்து தப்பிக்க முடியுமா? நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.